வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். டைம் டிராவல் இதை பத்திலாம் ஒரு டைம்ல ரொம்ப பெருசா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதோடைய பேச்சு ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா இதெல்லாம் புழக்கத்துக்கே வராதுப்பா, இது வெறும் ஃபிக்ஷனலா என்ஜாய் பண்ணிக்கலாம் அவ்வளவுதானே தவிர்த்து இது ரியாலிட்டிக்கு கொண்டு வருதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இது பாசிபிளா அப்படின்னு கேட்டா இப்போ வரைக்கும் இந்த பிசிக்ஸ் அண்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாசிபிளாக சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாருன்னா ஸ்பெஷல் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு. டைம் அப்படின்றது ஒரு கன்சிஸ்டன்ட் கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படின்னா அதுக்கு ஒரு சரியான பாதை கிடையாது, நம்மளால் அதை பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பிரேக் பண்ணுறோம்னா உதாரணத்துக்கு ஸ்பேஸுக்காக இங்கேருந்து ஸ்பேஸ் ஷிப்லேருந்து கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி அவங்க ட்ராவல் பண்ணி போகிறது அங்கே இருக்கிறது அப்படின்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய பூமியில் ஒரு 5 வருஷம் அப்படின்னா அப்படி ஸ்பேஸுக்கு அவங்க ட்ராவல் பண்ணி அவங்க அங்கேருந்து 5 வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 30 to 35 இயர்ஸ் அங்கே கம்ப்ளீட் பண்ண மாதிரியான கணக்கில் தான் திரும்ப வருவாங்க. இதுக்கான காரணம் இங்கிருந்து அவங்க போகக்கூடிய அந்த ஸ்பீடு, டைமு, அதோடைய டிராவல் இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணும்போது இப்படி வருது. திரும்ப அவங்க கிளம்பி நம்ம பூமிக்கே வராங்க அப்படின்னும் போது அங்கே 5 வருஷம் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க பூமியை பொறுத்த வரைக்கும். பட் அவங்களுக்கு ஒரு 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். சரி, இதே விஷயத்தை பார்த்தோம்னா அப்படியே நம்மளால அந்த டைமை பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை மாத்துறதுக்குன்றதுக்கான பாசிபிலிட்டி இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. பட் நம்மளால ஃபியூச்சருக்கு போக முடியும் அப்படின்றத மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் இதுக்கப்புறம் எதிர்காலத்தில் என்ன பண்ண முடியும், ஏன்னா இப்போ நம்ம நினைக்கிறது, இப்போ நம்ம நடக்கிறது எதிர்காலத்தில் நம்மளால் மாற்ற முடியுது அப்படின்றது தோணுது இல்லையா? அதனால் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்துக்கு திரும்ப போகிறது கஷ்டம். ஆனால் எதிர்காலத்துக்கு நம்மளால் போக முடியும், அதுக்குண்டான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு வேளை அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபியூச்சருக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவுமே எப்படி ஒருத்தனுடைய ஆட்டம் செல்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு ஃபியூச்சருக்கு போக முடியும், அங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக இறங்கி இப்போ வரைக்கும் ரிசர்ச் பண்ணியில் தான் இருக்குது. பட் ஒருவேளை அது அப்படி மாறுது அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் அங்கே போக முடியலனாலும் அதை நம்ம ஏதாவது ஒரு செய்தித்தாளாவோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் பார்க்க முடியும், விஷுவலாக கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மரத்தை நம்ம நட வைக்கிறோம், இல்லை செடி ஏதாவது நம்ம நட வைக்கிறோம் அப்படின்னாலுமே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா ரூட் பார்ட்டை கீழே வைப்போம், அதுக்கப்புறம் செடி வெளியே இருக்கிற மாதிரி மண்ணை போட்டு மூடுவோம். இன்கேஸ் நீங்கள் தலைகீழ அதை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஃபுல்லாகவே படுக்க வச்சு அதுக்கப்புறமா மண்ணை மூட்டுறீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த சென்சார்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் 2 சென்சார் இருக்குது. ஃபோட்டோட்ராபிசம்னு ஒரு சென்சார் இருக்குது, கிராவிட்ராபிசம்னு ஒரு சென்சார் இருக்குது. ஸோ மொத்தமாகவே 2 சென்சார் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, இந்த ஃபோட்டோட்ராபிசம் அப்படின்றது எங்கே சூரிய ஒளி இருக்கோ அங்கே அதை தேடி போகக்கூடிய ஒன்று. அப்படின்னா இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ்லையோ இல்லை கமுந்தோ இருந்தாலுமே சூரிய ஒளி எங்கே இருக்குன்னு அதை சென்ஸ் பண்ணி அது வழியாக வெளியே வரது ட்ரை பண்ணும். ஸோ நீங்கள் கமுத்தி போட்டு அதை புதைச்சிருந்தாலும் அது எப்படியாவது வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணி வெளியே வந்துடும். இன்னொன்று கிராவிட்ராபிசம்னு சொன்னோம் இல்லையா, இது என்ன பண்ணுன்னா ரூட் சைட், அங்கே மண் எங்கே இருக்குது, அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்லாம் எங்கே இருக்கும், எதுக்கு அடியில் டீப்பாக போனால் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதோடைய சென்சார் அது நீங்கள் என்னதான் மேலே வச்சுருந்தாலும் அது கீழே போக ட்ரை பண்ணி கீழே போயிடும். அது கொஞ்ச நாள்லேயே அதோடைய பொசிஷனுக்கு மாறிடும், அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி நம்ம புதைச்சாலுமே இந்த இயற்கை தனக்கு தேவையான ஒரு விஷயத்தை எடுத்துக்கும். எப்படி மனிதர்கள் நமக்கு தேவையானதை நம்ம தேடி தேடி பண்ணுறோம், அதே மாதிரி தான் இந்த செடி கொடி மரங்கள் எல்லாம் உயிரினம் தானே, அதுக்கு தேவையானது அதுவே தேடிக்கும். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஷார்ப்பானது எது அப்படின்னு கேட்டால் எல்லாரும் எதோ சொல்லுவீங்க. இன்கேஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப அவார்ட் வின்னிங்கான நிறைய நைஃப்ஸ் இருக்குது, இதுதான்ப்பா உலகத்துலேயே ஷார்ப்பு இப்படிலாம் சொல்லுவீங்க. ஆனால் உலகத்திலே ரொம்ப ஷார்ப்பானது எதுன்னு கேட்டால் அது வாட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டால் இந்த வாட்டர் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங். இதோடைய ஃபோர்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இதோடைய கட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். ரொம்ப சின்ன நாசிலில் இதோடைய ஃபோர்ஸை நம்ம கொடுக்குறோம், எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக இதோடைய நாசிலை நம்ம கொண்டு போயிட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு இதோடைய ஃபோர்ஸ் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் அந்த நாசில் மட்டும் கிடையாது, பின்னாடி இருந்து அந்த தண்ணியோடைய உந்துதலும் அதுக்கேற்ற மாதிரியான ஃபோர்ஸில் இருக்கணும். அப்படின்னா இதால் மெட்டலை கட் பண்ண முடியும். இது நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய இந்த டைட்டேனியம் கூட இந்த தண்ணியால் கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, ஏன் இதை பவர்ஃபுல், ஏன்னா ஹீட் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு இந்த வெப்பம் அப்படின்றதுடைய சப்போர்ட் இருக்குது. அதனால் அதை வச்சு அது உருக்க ட்ரை பண்ணி அதை அறுக்கும். ஆனால்
இங்கே இந்த வாட்டர் என்ன பண்ணுதுன்னா எந்த சப்போர்ட்டும் கிடையாது, வெறும் தண்ணி தான். அந்த தண்ணி வந்து கோல்டோ ஹாட்டோ எப்படி இருந்தாலும் சரி, அது கட் பண்ணணும்னு நினச்சா அது கட் பண்ணி விட்டுரும். ஆனால் இதுக்கு வெப்ப மாதிரியான ஒரு சப்போர்ட் இதுக்கு தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹீட்டில் கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோடைய பொசிஷன்ஸ் மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த வெப்பத்தினால உருகி போகலாம், இல்லை அதோடைய மோல்டு கெப்பாசிட்டி மாறி இருக்கலாம், மெல்ட் ஆகலாம், இப்படி நிறையா இருக்கும். ஆனால் இப்படி நம்ம தண்ணியில் கட் பண்ணும்போது ஷார்ப்பாக அதை கட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ பவர்ஃபுல்லானது அப்படின்னு கேட்டால் அது வாட்டர் தான். B2 பாம்பரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு ஆர்மிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளைங் ஜெட். இந்த பாம்பரில் யாருமே கை வைக்கக்கூடாது, அப்படி வச்சா உடனே ஜெயில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த B2 பாம்பர் மேலே ஒரு தின் லேயர் ஆஃப் கோட்டிங் இருக்கும். இதோடைய பர்பஸே என்ன அப்படின்னா, எங்கேயாச்சும் உள்ளே போகிறோம், ஏதாவது ஒரு கண்ட்ரிக்குள்ளே ஊடுருவி போகிறோம் அப்படின்னும் போது ரேடாரில் அது சிக்காமல் இருக்கணுன்றதுக்காக இந்த கோட்டிங் ஒன்று போட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, வேக்சியான ஏதாவது ஒரு ஆயிலியான சப்ஸ்டன்ஸ் அது மேலே பட்டுச்சுன்னா அது ரேடாரில் காட்டி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏதோ ஒன்று டிடெக்ட் ஆகி போகுது அப்படின்னு. ஸோ ஃபுல் கோட்டோட தான் வச்சுருப்பாங்க. உள்ளே ஏறும் போதோ இல்லை துடைக்கும் போதோ அந்த மாதிரி எதுவுமே அங்கே பண்ணிடக்கூடாது, அங்கே போயிடக்கூடாது. இன்கேஸ் நம்ம வைக்கிறோம் போது நம்மளுடைய கையிலேயே பார்த்தோம்னா நேச்சுரலான ஆயில் அண்ட் வெட் செக்ரீஷன் இருக்கும். அது நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே கொண்டு போய் அதில் புதைச்சி விட்டுரும். அது கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோட்டிங் போயிடுச்சுன்னா ஒரு சின்ன இடம் தெரிஞ்சால் கூட உடனே அது ரேடார் சென்ஸ் பண்ணி அதை டிஃப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணும். அதனால தான் சொல்கிறாங்க ரேடார், அதாவது இந்த B2 பாம்பர் மேலே ரேடார் எப்போவுமே பற்றக்கூடாது, அது ஊடுருவி போகிறதுக்கான ஒன்று. அதனால் கையே வைக்கக்கூடாது, வச்சா ஜெயில் தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கான்டெக்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.